நாம கத்தாங்கப்பா இந்த கால வேலையில கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய வருஷத்தை பேச எனக்கு வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி ஜெபம். ஏசப்பா நம்ம அநேக நேரத்தில் மறந்துருக்கோம் நம்மளை அப்படின்னு சொல்லி கொண்டாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே அப்பா நம்ம மறக்கவில்லை என்பதை பற்றி பேசுறது ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை கூட ஆண்டவரே அப்பா எல்லா மனிதனும் தொழிலும் ஆண்டவரே. அப்போ இந்த வார்த்தை மற்ற மனிதர்கள் தூட்ட ஆண்டவரே நீங்கள் செயல்படுற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூட சொல்லிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே. தேவன் பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய விஷயங்களை நம்மளை மறந்துடுறாங்கன்னு நம்ம நினச்சிடறோம். நம்மளுக்கு ஒரு தோல்வி வரும்போதோ இல்லை நம்ம எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு செய்தி வரும்போது நம்ம ஏதாவது ஒரு செயலை எதிர்பார்த்துட்ருப்போம். அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அது கல்யாண காரியமாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் இதில் சாதிக்கணும் இல்லை எதாவது பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது நடக்க முடியாமல் வாய்ப்பாக போயிடும். அப்போலாம் நம்ம நினைப்போம், இந்த கடவுள் இருக்கிறாரா, இந்த ஏசப்பா நமக்கு இருக்கிறாரா, நம்ம கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதில் சொல்கிறாரு, தேவனுங்களை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இன்று பலர் சொல்லுவாங்க மனசோர்வாக இருக்குப்பா, எப்போ பார்த்தாலும் மனசில் பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னோட குடும்ப பிரச்சனையாகவே இருக்குது, தினமும் குடும்பத்தில் சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பே சரி இருக்கிறதில்ல, எப்போ பாரு கால் இருக்குது, நெஞ்சு இருக்குது, ஏதாவது வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சுவையோடு வருவாங்க. தேவன் என்னை மறந்துட்டாரா, என்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் தேவன் என்று நமக்கு சொல்லும் செய்தி என்னன்னா, நான் உன்னை மறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பைபிளில் இருக்கிற 3 தேவ மனுஷங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றார், ஒரு தாய் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. உதாரணமாக பார்த்தீங்கன்னா யோசேப்போட வாழ்க்கையை சொல்லலாம். யோசேப்பு சகோதரர்களால் விற்கப்பட்ட அடிமையாக மாற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சொல்கிறவங்க குற்றம் சாட்டப்பட்டாங்க. ஆனால் கூட சிறையில் இருந்த போது யோசேப்பு நினைத்திருக்கலாம், தேவனை நினைச்சாலே மறந்துட்டாரோ அப்படின்னு கூட. ஆனால் தேவன் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியல. ஒரே நாளில் சிறைவாசி பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். அது எப்படி? தேவன் அவரை பற்றி குறித்து முன்குறித்து வைத்திருந்தனால தான். அதனால தான் சொல்கிறேன், யாரும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இயேசு கைத்தாரன்னு நினைக்க வேணாம். நம்ம எப்பவும் சந்தோஷமாக இயேசுவோடு இருந்தோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஏன்னா நம்மளை மறக்கலை. 2வது தேவ மனுஷன் பார்த்தீங்கன்னா, தேவன் நேசிக்கிறவங்களுக்கு சகமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் விட்டு தேவன் நம்ம நோக்கி நேசித்து இருந்தாலே கர்த்தர் நமக்கு தேவையானது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார். நமக்கு புரியாத சூழ்நிலையாக இருக்கும், என்னப்பா இத்தனை நேரத்துக்கு நம்ம எத்தனை முயற்சி பண்ணுறோம் அப்பயும் தடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயும் இயேசு சொல்கிறார், அந்த நேரத்தில் தான் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு புரியாத சூழ்நிலையில் தேவன் நமக்கு நன்மை செய்ய ஏதுவாக தயாரிச்சிட்ருக்கிறாரு. இதற்கு உதாரணமாக ஆபிரகாமோட வாழ்க்கையை சொல்லலாம். 75 வயதில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகன் பிறப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்? 25 ஆண்டுகள் காத்திருந்தார். அந்த காத்திருப்பு தான். ஆனால் மகன் பிறக்க 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பல வருடங்களுக்கு பதிலே இல்லை. பல வருடம் காத்திருந்தார். ஆனாலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்? என்னோட காத்திருக்கும் காலம் வீணான காலம் இல்லை, நமக்கான காலம் வரும், அப்போ நாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம நினச்சது நிறைவேறும். அந்த படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நம்ம எந்த நோக்கத்துக்கு எதுக்காக பிரயாசப்படுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தேவன் நமக்கு குறித்த திட்டத்தை அவர் மறக்கலை. 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகளை சமாதானத்திற்கு ஏதுவாக நினைவுகளே. இன்று உங்களுக்கு எதிர்காலம் குறித்து பயம் இருக்கும். நாம் எப்படி இருப்போம், நம்மளோட பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஆனால் அதுக்கெலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. இதுக்கும் உதாரணமாக தாவீதோட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். தாவீது ராஜா அபிஷேகம் செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கு உடனே அரியணை கிடைக்கல. ஆனால் அவருக்கு அவர் முதல்ல என்னவா இருந்தார்? ஒரு ஆடு வைக்கிறவராக தான் இருந்தார். குகைகளை மறைந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார். பல சோதனைகளை சந்தித்தார். ஆனாலும் இறுதியில் தேவன் அவரோட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பைபிளை ஆலயத்துக்கு வரும்போது ஞானமாக செயல்பட்டு பைபிளில் நமக்கு தேவை, நமக்கு கருத்து நமக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தினமும் ப்ரே பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைத்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மாற்ற மாட்டார் அப்படின்னு நம்ம நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் நம்ம மறக்காமல் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். நீங்கள் நோயால் வேதனைப்பட்டாலும் சரி, வேலை கிடைக்கலன்னு நினச்சாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை கொடுத்து கவலையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்பப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் இயேசுகிட்ட கொடுத்துட்டு நம்ம இயேசுவை ஜெபிக்கும் போது கர்த்தர் சரியான நேரத்தில் நம்மளை உயர்த்துவார். நினைவுகளுங்க, தேவன் உங்களை மறக்கவே இல்லை. உங்கள் கண்ணீரை அவர் மறக்கலை. உங்கள் கண்ணீரை அவர் பார்க்குறாரு.
உங்கள் ஜபத்தை அவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் காதில் தான் கேட்கிற கடவுள். உங்கள் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறாரு. அவர் திட்டத்தை அவர் சரியாக செயல்படுத்துவார். எனவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், யோசேப்பை தேவன் மறக்கலை, ஆபிரகாமை தேவன் மறக்கலை, தாவீதையும் மறக்கலை, இந்த சங்கீதாவையும் மறக்கலை. கண்டிப்பாக உங்களையும் யாரையும் மறக்க மாட்டாருன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.